சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க வீட்ல இருக்கும்போது, ஏதாவது ஈவினிங்கில சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுங்க. ரொம்பவே ஈஸி. ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி, அது கூட கொஞ்சம் உப்பும், மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 10 விசில் கூட வச்சுக்கலாங்க. எந்த அளவு நல்லா மைய குழஞ்சு வேகுதோ, அந்த அளவு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் சீரகம், சோம்பு, வரமிளகாய். கொஞ்சம் தேவையான அளவுக்கு, அதாவது தேவையான அளவு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அது தவிர காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு 10 விசில் வச்சு வந்த இந்த பட்டாணியை நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். ஸோ நாம் இப்போ வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டயத்தில் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியை, அதாவது காஞ்ச பட்டாணியை, வேக வச்சு எடுத்துருக்கிற பட்டாணியை நாம் இதில் கலந்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானது, செய்கிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மி, பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக சீவின கேரட்டு, அதோடு நாம் வெள்ளரிக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பவுலில் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சுட சுட பசங்க அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டயத்தில் நாம் வெளியில் எங்கேயும் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலையே ரோட்டு கடையில் பண்ணுற இந்த பட்டாணி சுண்டலை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பசங்க சூப்பர்னு சொல்லுவாங்க.